ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புத்தக அறிமுகம் தான் பண்ண போகிறேன். ஒரு அற்புதமான புத்தகம். இனிமேல் தான் நம்ம புத்தகம் வாசிக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க புத்தகம்லாம் படித்து. அந்த பழக்கமே வரலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன புத்தகத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். படிக்கிற போதே நமக்கு அடடா இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டுமேன்னு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு புத்தகம். ஆசிரியரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. இறை அன்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிவிலெலாம் அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த புத்தகம் மென்காற்றில் விலை சுகமே அப்படின்னு, மென்காற்றில் விலை சுகமே 19வது எடிஷனாக வந்திருக்கு. அப்போ பாருங்கள் எத்தனை பதிப்பு கண்டிருக்கு. 19வது எடிஷனாக வந்திருக்கு. தி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்காங்க. 55 தலைப்பில் இந்த புஸ்தகம் வந்திருக்கு. எல்லாம் சின்ன சின்ன தலைப்புகள் தான். படிக்க படிக்க நமக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இதில் மாற்றம், ஏமாற்றம், மகுடமே முட்கிரீடமே, முடக்கும் முன்கோபம், உள்ளுக்குள் ஒரு புதையல், வேலியாகும் சுதந்திரம், இடம் மாறி பார்ப்போம், உணர்வே மருந்து, இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம் மனம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக நான் படித்து ரொம்ப வியந்த ஒரு புத்தகம், டால்ஃபினை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ரோமானியர் கதையை பற்றி இருக்குது. நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். அந்த ரோமானியர் காலத்தில் ஒரு மாணவன், பள்ளி மாணவன் தினமும் பள்ளிக்கூடம் போகிற வழியில் பெரிய ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியில் ஒரு டால்ஃபின் அதோட பழகி நட்பாக இருக்கான். தினமும் அந்த டால்ஃபின் இவனை இக்கரையிலேருந்து அந்த கரைக்கு பள்ளிக்கூடத்தில் விடும். மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னா மறுபடியும் அழைச்சிட்டு வந்து இங்கே விடும். இப்படியே தொடர்ந்து போயிருக்கு. விடுமுறை நாட்களில் கூட அவன் ஏரிக்கரைக்கு போய் அதோட விளையாடிட்டு அதுக்கு மீன்கள்லாம் போட்டு வருவான். ஒரு நாள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அந்த மாணவன் இறந்து போயிடுறான். டால்ஃபினுக்கு அது தெரியாது. தினமும் கரையில் அவனை பார்த்துட்டு போகுது. ஊர் மக்களெல்லாம் இந்த செய்தியை எப்படி டால்ஃபினுக்கு சொல்கிறோன்னு தெரியாமல் திகைச்சு போகிறாங்க. ஒரு நாள் காலையில் பார்த்தா அந்த டால்ஃபின் இறந்து போகுது. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது, இவனை பிரிந்த துயரத்தில் தான் அந்த டால்ஃபின் இறந்து போயிடுச்சுன்னு. பார்த்தீங்களா, மனிதர்கள் கூட நம் மீது அவ்வளவு நேசித்திருக்க மாட்டார்கள். ஒரு டால்ஃபின் எவ்வளவு ஒரு மாணவனோட உயிரோடு நெருங்கி பழகி இருக்கிறது. இப்படி அற்புதமான பல தகவல்கள் 55 தலைப்பில் சொல்லியிருக்கார். மறக்காமல் படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.